நிலையங்கள் வழியாக பயணிக்கும் போது தடை செய்யப்பட்ட பொருட்களை லக்கேஜில் எடுத்து செல்வது பெரும்பாலும் பயணிகளுக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தும். எனவே பேக்கிங் செய்யும் போது மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும். அனைத்து விமான நிலையங்களும் இதுபோன்று தடை செய்யப்பட்ட பொருட்களை கொண்டு வர வேண்டாம் என பயணிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளது. ஜித்தா கிங் அப்துல் அஜீஸ் சர்வதேச விமான நிலையம் வழியாக பயணிக்கும் வெளிநாட்டினரும் இது குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று அதிகாரிகள் இப்போது எச்சரித்துள்ளார்கள். பாதுகாப்பை உறுதி செய்வதன் ஒரு பகுதியாக விமான நிலையத்தில் 12 பொருட்கள் தடை செய்யப்பட்டுள்ளது. விமான நிலையத்திற்கு வருபவர்களின் பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பை வலுப்படுத்த அதிகாரிகள் தடை செய்யப்பட்ட பொருட்களின் பட்டியலையும் வெளியிட்டுள்ளார்கள். அதன்படி சட்ட அல்லது பாதுகாப்பு காரணங்களுக்காக சவுதி அரேபியாவில் தடை செய்யப்பட்ட பொருட்கள் இந்த பட்டியலில் அடங்கும். அனைத்து போதைப் பொருட்களும் மதுபானங்களும் தடை செய்ய பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது. சட்டவிரோத நோக்கங்களுக்காக அல்லது உளவு பார்க்க பயன்படுத்தக்கூடிய கேமராக்கள் கொண்ட மின்சாரம் மற்றும் மின்னணு சாதனங்கள், பேனாக்கள் மற்றும் கண்ணாடிகளும் தடை செய்யப்பட்டுள்ளது. தடை செய்யப்பட்ட பொருட்களின் பட்டியலில் சுவையூட்டிகள், பேக்கர்கள் போன்ற ஆபத்தான விளையாட்டு பொருட்கள், சூதாட்ட உபகரணங்கள், சக்தி வாய்ந்த லேசர்கள், செக்ஸ் பொம்மைகள், கள்ள நாணயங்கள், மந்திர கருவிகள் மற்றும் வணிக நோக்கங்களுக்காக அதிகமாக கொண்டுவரப்படும் உணவு ஆகியவை இதில் அடங்கும் என கூறப்பட்டுள்ளது. தங்கள் தாயகத்திலிருந்து திரும்பும் வெளிநாட்டினர் இந்த பொருட்கள் தங்கள் பைகளில் இல்லை என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். அதேபோல் வளைகுடாவில் உள்ள அன்புக்குரியவர்களுக்கு வீட்டிலிருந்து அனுப்பப்படும் பொட்டலங்களில் இந்த பொருட்கள் இல்லை என்பதையும் அவர்கள் உறுதி செய்து கொள்ள வேண்டும். இந்த பொருட்கள் கவனக்குறைவு காரணமாக உங்கள் லக்கேஜில் சேர்க்கப்பட்டால் அவர்கள் பெரிய சட்ட சிக்கலில் சிக்குவார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது.